வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மகளிருக்கான பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு அலுவலர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சலுகை நடைமுறைப்படுத்தப்படும். கல்லூரி மாணாக்கருக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக, பாஜக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 3000 பேர் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், தொழில்துறை ஆகியவற்றில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் பணியாற்றும் மகளிருக்காக 10 தோழியர் விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார். சென்னை, கோவை, மதுரையில் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 10 லட்சம் ரூபாய் வரையிலான அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று கூறினார். 10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த ஆண்டு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகளிர் உரிமை தொகை வழங்க 13,607 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும். மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண்டர் செய்து பணப்பலனை பெற வகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் அறிவித்தார். ஒசூர் நகரத்தையொட்டி உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் ஒசூர் அறிவுசார் பெருவழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 3,500 கோடியில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் இந்த ஆண்டு கட்டப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் நாவாயில் 21 கோடி ரூபாய் செலவில் புதிய அருங்காட்சியகம் அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4,70,000 பேர் பயனடையும் வகையில் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். சீரமைக்க இயலா வீடுகளுக்கு மாற்றாக 25,000 வீடுகள் புதிதாக கட்டப்படும் என்றும் கூறினார். நெல்லை, கோவை மேற்கு பகுதிகளில் புறவழி சாலை அமைக்கப்படும். கைத்தறித்துறைக்கு 1,980 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 1,430 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும். திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை 4 வழி உயர்மட்ட சாலைகள் 2,100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். பழங்குடியின மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு 2,000 புதிய கணினி மையங்கள் அமைக்கப்படும். 2,676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் கட்ட 65 கோடி ரூபாயும், கிராம சாலைகள் அமைக்க 2,200 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும். ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 3ஆம் பால் இனத்தவரை போக்குவரத்து மேலாண்மை, திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சிகள் வழங்கி ஊர்காவல் படையில் ஈடுபடுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 50 3ஆம் பால் இனத்தவர்களை கொண்டு சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகரங்களில் இம்முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணாக்கருக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். கோவை, திருச்சியில் நூலகம் அமைக்கப்படும். குன்னூர், நத்தம், ஆலந்தூர், பெரம்பலூரில் புதிய அரசு கலைக்கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும். திருச்சியில் 250 ஏக்கர் பரப்பில் பொறியியல் வார்ப்பக தொழிற்பூங்கா ஏற்படுத்தப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்கை இழை தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். கடலூர், புதுக்கோட்டையில் புதிய தொழிற்பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும். கோவையில் 2 உயர்திறன் மையங்கள் கட்டமைக்கப்படும் என்றார். உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாயும், சென்னையில் புதிய அறிவியல் மையம் அமைக்க 100 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் தமிழர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும். பள்ளி உடற்கல்வி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டு சேர்க்கப்படும். தொழில்துறைக்கு 3,975 கோடி ரூபாயும், இளைஞர் நலன்துறைக்கு 572 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த ஆண்டு டிசம்பருக்குள் பூந்தமல்லி, போரூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்ற 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மதுரை, கடலூரில் புதிய காலனி பூங்காக்கள் அமைக்கப்படும். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் உருவாக்கப்படும்.
சென்னை கோவளம் உபரி நீர் வடிநிலத்தில் புதிய நீர்த்தேக்கம் 380 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும். திருச்சி, மண்ணச்சநல்லூர் உட்பட கட்டுமான தொழிலாளர் அதிகம் உள்ள மாவட்டங்களில் புதிதாக 7 அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு திருச்சி, தஞ்சை, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 25 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார். மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும். இந்த பகல் நேர பாதுகாப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை உணர்வுடனும் பயனுள்ள பணிகளிலும் ஈடுபடலாம். ஜாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் சிறந்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ சேவை ஏற்படுத்தப்படும். 1120 மினி பேருந்துகள் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும். தனுஷ்கோடியில் பறவைகள் சரணாலயம் ஏற்படுத்தப்படும். கல்வராயன் மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உதகை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு புனரமைப்பிற்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். விண்வெளி சார்ந்த புத்தொழில் பூங்கா உருவாக்க 19 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 8000 ரூபாயாக வழங்க நிதி ஒதுக்கீடு. திருவான்மையூர், உத்தண்டி, பாலவாக்கம் உள்ளிட்ட 6 கடற்கரை பகுதிகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்படும். மதுரையில் விரைவில் மெட்ரோ பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 7 மாவட்டங்களில் 6668 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். திருச்சி, மதுரை, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் நதிக்கரை மேம்பாட்டு திட்டம் 400 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்படும். சென்னை நகரில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய 2423 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். 75 கோடி ரூபாய் செலவில் பெண்களுக்கான புதிய பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும். வீடில்லா 5 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும். ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும். முதல்வரின் முகவரி துறைக்கு பெறப்பட்ட மனுக்களில் 88 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக, பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவைக்கு வெளியே பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்ததாக குறிப்பிட்டார். பிஜேபி சட்டப்பேரவை குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பேசுகையில், ரூபாய்க்கான தேசிய குறியீட்டை மாற்றியது உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் மகளிர் நலன் காக்கும் ஏராளமான திட்டங்கள் நிறைந்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிஜேபியின் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. வேளாண் நிதிநிலை அறிக்கை நாளை பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வண்ணங்களின் திருவிழாவாம் ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இன்று கொண்டாடப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் வகையிலும் நன்மைகள் தழைக்கவும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் அன்பும் மேம்படும் அடையாளமாகவும் கொண்டாடப்படும் இவ்விழாவை ஒட்டி தலைவர்கள் மக்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். சென்னை சவுகார்பேட்டை, கோவை, திருப்பூர், ஈரோடு, விழுப்புரம், திருச்சி உட்பட வட மாநிலத்தவர் வசிக்கும் தமிழக பகுதிகளில் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசியும் சாயங்களை தெளித்தும் ஹோலி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். திருப்பூரில் வட மாநிலத்தோர் மகிழ்ச்சியுடன் இவ்விழாவை கொண்டாடியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். பனியன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழில் சார்ந்த நகரான திருப்பூரில் ராயபுரம், காதர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து சாலையில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி சாயங்களை கரைத்து தெளித்து ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பூரிலிருந்து சபரீஷ். கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா இன்று நடைபெறுகிறது. இவ்விழாவில் பங்கேற்க சென்ற 3000க்கும் மேற்பட்ட தமிழக பக்தர்களை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார்.
பர்மிங்ஹாம் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் ஷி ஃபெங் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மகளிருக்கான பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு அலுவலர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சலுகை நடைமுறைப்படுத்தப்படும். கல்லூரி மாணாக்கருக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக, பாஜக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்படுகிறது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 3000 பேர் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷ்யா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.